பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு நிமிடம் நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காக துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 46ஆம் சங்கீதத்தில் 10வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில் ஆமென் நாம் நினைக்கிறபடி கர்த்தரிடத்தில் நம்முடைய வார்த்தைகளை, ஜெபத்தை, விண்ணப்பத்தை, வேண்டுதலை எல்லாம் நான் அர்ப்பணித்து விட்டு அமர்ந்திருக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லும்போது நாம் அமர்ந்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் இருக்கணும். அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே போயிடக்கூடாது. கர்த்தருடைய சந்நிதியில் அமர்ந்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஹல்லேலூயா, அவர்களுக்கு எதிரான எதிர்கள், ஆயுதங்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள் சகலவற்றில் என்று உன்னை பாதுகாத்து கர்த்தர் ஒருவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக பாதுகாப்புக்காக, உன்னை விடுதலையாக்குவதற்காக, உனக்கு துணையாய் நிற்கிறதற்காக இருக்கிறார் என்று மற்ற எல்லா பவர்களும் கைவிடும் போது, விலகும் போது எத்தனை எதிராளிகள், எத்தனை சூனிய தந்திர சூழ்ச்சிகள், மறைவான கண்ணிகள் ஒவ்வொன்றுக்கும் விலக்கி காக்க வல்லமையுள்ள கர்த்தர் தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பாதத்தில் நீ அமர்ந்திருந்தாலே அவருடைய விடுதலையை நீ காண்பாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ அறிவாய். ஹல்லேலூயா. எதிராளிகள் மேல் பொறாமை கொள்ளாமல், எதிராளிகளை ஹல்லேலூயா ஆண்டவரே என்று பழி தீர்க்காமல், ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து விட்டு ஆண்டவருடைய சந்நிதியில் அமர்ந்திரு. அவரை துதித்து கொண்டிரு, அவரை நோக்கி பார்த்து கொண்டிரு. வெற்றியை தருகிற கர்த்தர் நானே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள் என்று இந்த வார்த்தையின் ஆழம் என்ன தெரியுமா? சகல அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை, மற்றவர்கள் எத்தனை தான் ஆயுதங்களை அனுப்பினாலும், உலகம் தன் சத்துருக்கள் எத்தனை தான் சூழ்ச்சிகளை செய்தாலும் அது ஒன்று முன்னை மேற்கொள்ளாதபடி எல்லாம் வரும். அதன் அடையாளத்தை காண்பாய். சில ஹல்லேலூயா பாதிப்புகள் வந்தது போல் இருக்கும், வந்த வழியில் அது திரும்பி போக செய்கிற தேவன் தான் நீ ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே அமர்ந்திருந்து நானே தேவன், கர்த்தர் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். அதோடு கூட சத்துருக்களும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்கிற தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சத்துரு மேற்கொள்ள முடிவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் விட்டு கொடுப்போம். அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் சர்வ வல்லமையை விளங்க பண்ணுவார். Glory to God. ஆண்டவருடைய பாதத்தில் விட்டு கொடுத்து ஒரு நிமிடம் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவரே பலத்த ஒரு அதிகாரமிக்க ஒரு வார்த்தையை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய காரியங்களை நம்முடைய சந்நிதியில் அமர்த்தி விட்டு விண்ணப்பத்தை, வேண்டுதல் நம்முடைய சமூகத்தில் வைத்துவிட்டு அமர்ந்திருந்து தேவனுடைய பலத்த கிரியைகளை காணும்பட்டும், தேவனுடைய பயங்கரமான கிரியைகளை காணும்பட்டும் அமர்ந்திருக்க கர்த்தர் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை ஜாதிகளும் ஜனங்களும் எல்லா தேவ பிள்ளைகளும் உணர்ந்து ருசித்து அறிய கர்த்தர் கிருபை தர போறதுக்காய், உதவி செய்ய போகிறதுக்காய், பலத்த கிரியைகளை செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நாமத்தை உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். அமர்ந்திருந்து நானாய் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். God bless you. Praise the Lord.